ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரள தமிழச்சி சேனல். தமிழ்நாட்டிலேருந்து கேரளத்தில் குடிபெயர்ந்த ஒரு தமிழ் பெண்ணு தாங்க. நம்ம லெமன் செடி வச்சுருக்கோம். லெமன் செடியில் நம்ம தக்காளி யூஸ் பண்ணிவிட்டு அழுகி போன தக்காளிங்களை தூக்கி போடாமல் இது போல் நான் ஒரு பக்கெட்டில் தாங்க மண் நிறச்சி அதில் விதை தக்காளியை வீசினேன். இது போல் அந்த எல்லா விதையுமே நல்ல முளைச்சி வந்திருக்கு. இனி நம்ம அதை தக்காளி நாற்றை எடுத்து நடலாம். இந்த சீசனில் நட்டால் நமக்கு மே மாதத்துக்கு காய் வந்துடுங்க. அந்த டைமில் தண்ணி பற்றாக்குறதுனால நல்ல தக்காளி ரேட் இருக்கும். இந்த டைமில் தக்காளி நாங்கள் விவசாயம் பண்ணுறவங்க எங்கள் ஊரில் இது நம்ம இந்த சீசனில் நாமளும் இங்கேயும் மறக்காமல் நமக்கு தேவையானதை நம்ம வீட்டுக்கு சுற்றியும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் தக்காளி செடியில் நட்டு வைக்கிறோம். அப்புறம் கேவர் பயிர் இது சைட்லேயே நான் கேவர் பயிர் நட்டுருக்கேங்க. அப்படியே வீடியோ எடுக்கலை, அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க. நம்ம செய்கிறது நமக்கு தேவையானதை நம்ம வீட்டை சுற்றியே நம்மலாம் நட்டு வளர்த்துக்கலாங்க. நமக்கு தேவையான ஒரு 10 குழி தக்காளி. அடுத்தது மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடின்றது நாங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து போட்டதெல்லாம் இல்லைங்க. நமக்கு யூஸ் பண்ணுறதுக்காக மிளகாயை வாங்கும் போது அதுலேருந்து விதையே நம்ம அதாவது கீழே மண்ணுலேயோ இல்லைங்க தொட்டிலையோ நீங்கள் விரைச்சி விடுங்க. அதவே நமக்கு செடியாக வந்துடும். அது போதுமாக இருக்கும். நம்ம வெளியில் நர்சரியிலலாம் வாங்கணுன்றது இல்லைங்க. புது விதமான ஒரு ரக தக்காளியோ இல்லது மிளகோ வாங்கினீங்கன்னா அப்படி வாங்குங்க. இல்லாட்டி நம்ம யூஸ்க்கு இது நமக்கு பெட்டராகும். நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த கனகாமர பூ தாங்க. இங்கே எவ்வளோ பூ இருந்தாலுமே கண்டிப்பாக அது யாரும் வைக்க மாட்டாங்க. இது நானும் ஃபஸ்ட்டாக வச்சேன் நேந்திர வாழைங்க. இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டாக வச்ச ஒரு நேந்திர வாழை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வச்சுருக்கோம். ஓரளவுக்கு அது துளுத்து வருதுங்க. கடலை செடி அங்கே கொண்டு வந்த கடலை, நிலக்கடலை. இங்கே என்ன நம்ம ஊரில் இருக்குது அதை ஃபுல்லாகவே இங்கே இறக்கணும்னு சொல்லிவிட்டு நமக்கு தேவையானதை நான் நட்டு வச்சுக்கிறேங்க. அதை பச்சை மிளகாய் வச்சது நமக்கு இனி யூஸ் ஆச்சு. நம்ம கடைக்கு தான் போய் வாங்கணுன்றதில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பச்சை மிளகாய் அறுத்து நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதாவது நம்ம மண்ணில் தான் நடுமோ இல்லைங்க, மண்ணிலலாம் நடுன்றது இல்லைங்க. ஒரு தொட்டியில் வச்சு நம்ம ஒரு சைடில் எங்கேனா வச்சிட்டிங்கனாவே இது நல்லா நமக்கு மிளகாய் வரும். இதே போல் தான் மிளகாயனாலும் தக்காளி, வெண்டைக்காய், நம்ம கத்திரிக்காய் இது போலெல்லாம் நம்ம வச்சு வீட்டை சுற்றி மிளகாய். இதாங்க லாங் பீன்ஸு. பீன்ஸுன்றது நமக்கு கொஞ்சம் சின்ன சின்னசாக இருக்கும். இது நல்லா நீட்டமாக கொடி இப்படி ஓடுதோ அதே மாதிரி காயும் அவ்வளோ நீளமாக இருக்குங்க. நமக்கு ஒரு 10 காய் கிடைச்சா போதும். இது அடிக்கடிக்கே காய் 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் காய் இருப்பேன். இது நம்ம ஒரு தடினிக்காய் நம்ம வேண்டான்னு வீசின ஒரு தடினிக்காய் செடியாக வந்தது. சரி அப்படியே விட்டு வச்சோம். அப்போ தான் காய் வர ஆரம்பித்தது. இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். இதில் பிஞ்சு காயை அறுத்தே நம்ம லாங் பீன்ஸ் எப்படி நம்ம பொரியல் செய்கிறோமோ அதே மாதிரி செய்யலாங்க. எங்கள் ஊரில் அது செய்கிறது இல்லைங்க. இங்கே சொல்லினாங்க இது போல் கூட நீங்கள் செய்யுங்க. அதை நம்ம முத்திட்டு அதாவது காய் முத்துனது விதையோடு தான் எடுக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. இது மாதிரி பிஞ்சு இருக்கிறத நம்ம பீன்ஸ் எப்படி பொரியல் வைக்கிறோமோ அந்த மாதிரி வைக்கலான்னு சொன்னாங்க. நான் அப்படியுமே ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தேவையான வீட்டுக்கு தேவையான காய்களை நம்ம வீட்டை சுற்றியே நாங்கள் நட்டாச்சுங்க. இதுக்கு முன்னே ஒரு 10-12 வருஷம் நாங்கள் வாடகை ரூமில் இருந்தோம். கண்டிப்பாக எனக்கு பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் தான் இருந்தோம். ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் விவசாய நிலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அதாவது ரோடு சைடு எங்களது விவசாயம் இருக்கும். தினமும் விவசாய நிலத்தை பார்க்காத இருக்க மாட்டோம். ஆனால் இங்கே விவசாய நிலம் பார்க்குறதுக்கு நம்ம ஊருக்கு போனால் மட்டும்தாங்க விவசாய நிலம் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு வீடும் நமக்கு தேவையான அளவு நமக்கு தேவையான காய்களை நடக்கூடிய வசதி இருக்குது. அதனால் கீரை தேவையான கீரை நம்ம பூச்செடிகள் இது பூசணிக்காய். ஒரு தொட்டியில் எனக்கு எப்போவுமே ஒரு செடி மட்டுமே இருக்காது. நான் நிறைய செடிங்களை ஒன்றாவே போட்டு வைக்குவேன். என்ன சொல்கிறதுனா ஒரு தொட்டிக்கு ஒரு செடி மட்டுமே இல்லை. அந்த மாதிரி போட்டு தேவைன்னா நீங்கள் மாற்றி கூட நம்ம வச்சுக்கலாம் பிடிக்கிற வரைக்கும். இதில் நம்ம சம்பங்கி நம்ம ஒரு சம்பங்கி கிழங்கு கொண்டு வந்தோம், அது வச்சுருக்கோங்க. அடுத்து இது தாங்க கேபேஜ், அதாவது முட்டைக்கோசு. இப்படி தாங்க வரும். நம்ம தாமரை இலை மாதிரி இந்த மாதிரி வர்றது தாங்க முட்டைக்கோசு. 4 செடி கொண்டு வந்தாங்க. அதில் 3 செடி நம்ம இது மாதிரி கேபேஜியாக இருக்குது. ஒரு செடி மட்டும் காலிஃப்ளவர் அதாவது பூ வரதாக இருக்குது. ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா இதோட இலை மேல் நோக்கி போகும். இதில் தான் இனிதாங்க பூ வரும். அதாவது முட்டைக்கோசுக்கும் நம்ம தாமரை இலை மாதிரி நல்லா உருண்டு வருங்க. நமக்கு என்ன விவசாயம் தெரியுது அது எல்லாமே செஞ்சு பார்க்கலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. உங்களுக்கு கிடைச்ச இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கீரை விதை தாங்க விட போகிறோம். நம்ம கீரை விதை விடும்போதும் இந்த கீரை விதையை மட்டும் விட்டால் அந்த எறும்புங்களாம் தூக்கிட்டு போயிடும்.
அது இல்லாத இருக்கிறது கொஞ்சமாக அது கூட நான் யூரியா தாங்க மிக்ஸ் பண்ணுறேன். அந்த யூரியா இல்லாதவங்க நம்ம ரவை இருக்குது இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் விரைச்சி பாருங்கள். அதாவது எறும்பு வந்துட்டு அதிகமாக நம்ம கீரை விதையை கொண்டு போகாது. நான் கீரை விதைக்கிறதுக்கு முன்னே கொஞ்சமாக சாணக பொடி, அதாவது நம்ம ஊரில் இல்லை, எங்களுதும் பசு இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் வாங்கின சாணக பொடி, அதில் தான் கொஞ்சமாக தூவி விடுறேங்க. இங்கே காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும். இனிமேலுக்கு அதை வந்து லைட்டாக நான் தூவி விட்டு போகிறேங்க. அடுத்து இது தாங்க காப்பி பூ, அதாவது காப்பி மரங்க. அந்த காப்பி மரத்தில் பூ பூத்துருக்குது. காலையில் நாங்கள் டவுனுக்கு போகும்போதும் ஒரே வாசனை, அதாவது சம்பங்கி மன வாசனை. என்னென்னு பார்த்தா பக்கம் காப்பி மரத்தில் ஃபுல் பூவெல்லாம் மலர்ந்துட்டு விளையேன்னு இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது சாயங்காலம் வந்ததுங்க கொஞ்சம் வாடி போயிட்டு இருந்துச்சு. சரி, அந்த டைமில் வந்து பஸ் போயிட்டுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக போனோம். ஆனால் அந்த டைம் சாயங்காலம் வந்துட்டு எடுத்தால் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால வெயிலடியாக இருக்குது. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குங்க பூங்க. இது பார்த்துருக்கீங்களா? இது மனமும் சரி நிறமும் சரி ஆளை கவரும் அவ்வளோ சூப்பரான ஒரு காப்பி பூ தாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.